நினைக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்ம கையில் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்து மதத்தை வந்துட்டு அழிச்சு நசுக்கி காலி பண்ணி காலில் போட்டு நசுக்கிறதுக்கு இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்க கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 4 ஆண்டு காலத்துல, குறிப்பிட்ட இந்த 4 ஆண்டு காலத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை கோவில்கள் இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மதுராந்தகர் கிட்ட பாத்தீங்கன்னா கருங்குடின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இடிச்சு தரமட்டம் ஆயிட்டாங்க. நீர் நிலையில இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி அந்த நீர்நிலையில கோவில் இருக்கிறதால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே மற்ற மதத்தை சேர்ந்த ஒரு சர்ச்சோ மசூதியோ தான் இடிக்கிறது இவங்க எல்லாம் முன் வருவாங்களா? ஏன் முன் வர மாட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒற்றுமை இருக்கு, நம்ம இந்துக்கள் கிட்ட ஒற்றுமை கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வேற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்குன்னு பாருங்க. இதை ஒரு கிறிஸ்துவமோ இல்ல முஸ்லீமோ எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றேன், நம்மளுடைய மதத்துக்காக நான் முன்னெடுக்கிறேன்னு சொல்லியிருந்தோம்னா இங்க எவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருப்பாங்க, எவ்வளவு பேர் அதை முன் வந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் நிதி வழங்கியிருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்துக்கள் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா யாரோ நடத்துறாங்க, யாரோ பண்றாங்க, நம்ம சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி வேடிக்கை பார்த்து வீணா போகக்கூடிய இந்த காலகட்டத்துல நமக்கு தெய்வமா கொடுத்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு கலியுக வரதனா நம்மை காக்கும் கடவுள நரேந்திர மோடி கிடைச்சதோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது சார். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும்னா எல்லாரும் எல்லாம் செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த இந்து கூட்டமைப்பு உருவாகி இருக்கு. இன்னைக்கு ஆடி 18ங்க. ஆடி 18 சிறப்பு என்ன தெரியுங்களா? ஆடி 18 இறையன்மைக்கு மட்டும் கிடையாதுங்க, இலக்கியத்திலையும் மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இலக்கியத்துல ஆடி 18க்கு ஒரே அந்த 18 எண்ணிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு சார். தமிழ் இலக்கிய நூல்களுடைய எண்ணிக்கை 18, மகாபாரதத்துல இருக்கக்கூடிய அத்தியாயங்களின் எண்ணிக்கை 18, பாரத போர் நடைபெற்ற நாட்கள் 18, பகவத்கீதையின் பிரிவுகள் 18, சபரிமலையின் படிகள் 18, கணங்கள் 18. இந்த மாதிரி நிறைய 18க்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து வெற்றிக்கான ஒரு நாள். ஆடிப்பட்ட சந்ததிக்கு இது ஒப்படைச்சிட்டு போலான்றதை மட்டும் நீங்க ஒரு இலக்கா எடுத்து செயல்படுங்க. நிச்சயம் வருங்காலம் நமது பெயரை பேசும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு சார். நம்ம கிட்ட காலையில நீ சண்டே ஒரு பையன் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு உடம்புல சென்று அடிச்சுக்கிட்டு அப்பா அம்மா நான் வந்து சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? கண்ணா பார்த்து போயிட்டு வா, அங்க ஃபாதர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் அட்டெண்டன்ஸை போட்டு நீ வந்தன்றதை பதிவு பண்ணிட்டு வாங்குவாரு. வெள்ளிக்கிழமை ஒரு பையன் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா கிளம்பி நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்பா நான் மாஸ்க் போயிட்டு வரப்பா, நமாஸ் போயிட்டு வரப்போனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? கண்ணா நல்லா போயிட்டு வா, அங்கே போய் ஹாஜி இருப்பாரு, அவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு வாங்குவாங்க. அதுவே நம்மளுடைய இந்து பையன் ஒருத்தன் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு ஒரு பட்டையை விட்டு அப்பா அம்மா நான் வந்து கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல சொல்ற வார்த்தை என்னங்க? டேய் நல்லா தான் என்னடா பார்த்துடா சாமியார் ஆகிட போகிறேன். இந்த கெட்ட பழத்தை மாற்றணும் சார். நம்ம வந்து கோவிலுக்கு போகிறது எவ்வளோ சிறப்பான விஷயம், எவ்வளோ ஒரு நல்ல விஷயன்றத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பெற்றோர்களை பழக்கப்படுத்தணும். அதுக்கு இந்த கூட்டமைப்பு முன்னெடுத்து ஒரு சிறப்பான விஷயத்தை கொண்டு போங்க. நிச்சயமா வருங்காலமும் நமது பெயரை வரலாற்றில் பதிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். கேக்குதா? கேக்குதுல? கண்டிப்பா கேக்குதுல? ஓகே, தட்ஸ் சூப்பர். ஒரு வாட்டி கிளாப் பண்ணுங்க. முத்து பாருங்க. சூப்பர். என்னுடைய தந்தையார் சிங்கப்பெருமாள், தாயார் சின்னம்மாள் அவருடைய என்னுடைய தந்தையார் சிங்கப்பெருமாள், தாயார் சின்னம்மாள் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு இந்த இனிய விழாவில் பேச இந்த விழாவுடைய நாயகர் கதாநாயகன், இன்றைய கதாநாயகன் நம்ம அகில இந்திய தலைவர் தான், ஸ்ரீ ஜவஹர் தான். பாருங்க, ஸ்ரீ ஜவஹர். அதாவது ஒரு மறுப்புமே சொல்லல. நாங்க வந்து இந்த ஆரம்பிக்கலாம் விளையாட்டு போல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த இந்த எல்லாம் வரவேற்கலாம் சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த சொல்றேன். அப்பதான் அது உங்களுக்கு கரெக்டா சரி சொல்லணும். இந்த விழாவுடைய கதாநாயகரை நீங்க பாத்துட்டீங்க, அவர் தான் ஸ்ரீ ஜவஹர் தான். அவர் தான் அகில இந்திய தலைவரை நியமனம் பண்ணியிருக்கிறோம். அடுத்தபடியாக கடின உழைப்புக்கு சொந்தக்காரர். இப்போதைக்கு அவருக்கு முடியல, இருந்தாலும் காலையில 9 மணிக்கு வந்தாருன்னா 1 மணி வரைக்கும் அப்படியே பார்ப்பாரு. அவர் முகத்தை பார்த்துட்டே இருப்பேன், நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பேன். அவர் சோர்வா இருக்காருன்னா மணி 1 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே ஐயா நீங்க போய் முதல்ல சாப்பிட்டவங்கயான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போய் படுத்து எழுந்து திரும்பி ஒரு 5 மணிக்கு வந்துடுவாரு. 6 மணி ஆச்சு எனக்கே அவர் கண்ணை தெரியும், பார்த்துட்டு நான் அவர் கண்ணை பார்த்தே தெரிஞ்சுப்பாரு.
ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையும் போன மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு நானு காசிநாதன் ஐயா சின்ன 3 பேர் உட்கார்ந்து இதை வந்து ஒரு டிசைட் பண்ணி பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அன்றிலிருந்து இன்று வரை இந்த செகண்ட் வரை நம்ம கூட இருந்து இது இந்த விழா நடக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கின்ற எனது பாசமிகு ஐயா சின்னையா. கண்டிப்பா 3ஆவதா நான் சொல்ல வேண்டிய யாருன்னு கேட்டீங்கன்னா காசிநாதன் ஐயா. பாருங்க, காசிநாதன் ஐயா தான் முத அகில இந்திய தலைவரா போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். சும்மா உட்காந்து பேசிட்டே இருந்தேன் போன மாசம் 3ஆம் தேதி. அந்த போன மாசம் 3ஆம் தேதி பேசிட்டு இருக்கும்போது சரி பண்ணலாமே, இது வந்து நாங்க 2020 ஸ்டார்ட் பண்ணோம். 2020 ஸ்டார்ட் பண்ணி முதல் கூட்டமே இப்பதான் நடத்துறோம். எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னு பாருங்க, 5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு நடத்துறதுக்கு முதல் கூட்டம் நடத்தல. போன மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு சும்மா ஆபீஸ்ல நான் அப்படி உட்காந்துருக்கேன். 2 பேர் ஐயா இது மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது ஐயா காசிநாதன் ஐயாவும் சின்ன ஐயாவும் 2 பேர் சொன்னாங்க பண்ணிடலாமே அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன் சரி ஓகே அடுத்த மாசம் 3ஆம் தேதி, ஒரு மாசம் டைம் எடுத்துக்கலாம், அடுத்த மாசம் 3ஆம் தேதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நாங்க உடனே ஈஸ்வரியாவுக்கு ஃபோன் பண்ணோம். ஈஸ்வரா அந்த அம்மா எடுத்தாங்க, ஃபோன் எடுத்து அம்மா 3ஆம் தேதி உங்களுக்கு ஃப்ரீயா இருக்காமா அப்படின்னு. ஃப்ரீயா இருக்கேன், நீங்க எப்போ நடத்தலாமே அப்படின்னாங்க. உடனே டக்குன்னு புக் பண்ணோம். புக் பண்ணிட்டு எத்தனை பேர் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம முன்னாள் தலைவர் வந்து இப்ப அகில மாநில அவைத்தலைவர் வந்து முடிவு பண்ணாரு. முடிவு பண்ணி நான் ஒரு 70 பேர் தரோம், 70 பேர் தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். 70 பேருமே தரேன்னு சொன்னதோட நிக்காம அதுக்கு ஒரு ஒரு விதை விதைச்சாரு. ஆடி 18 தம்பி வந்து சொன்னாங்க, முத்து சொன்னாங்க ஆடி 18 அன்னைக்கு விதை போட்டோம்னா கண்டிப்பா முளைக்கும். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, பனி பெய்யுது, இல்ல வெள்ளம் வருது, அதெல்லாம் கணக்கே கிடையாது. கண்டிப்பா ஆடி பெருக்கணுக்கு போட்ட விதை முளைச்சுதான் ஆகும். அது ஒரு தலை எழுத்தாது, அது சீதோசனம் அது. அதனாலதான் இன்னைக்கு நாங்க ஆனா உண்மையிலே நாங்கள் அந்த தினத்தை பிக்ஸ் பண்ணும்பொழுது ஆடி 18 எங்களுக்கு உண்மையிலே தெரியாது. உண்மையிலே எனக்கு தெரியாது, ஆடி 18 விஷயமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் நம்ம மாநில அவைத்தலைவர் சொல்றாரு ஆடி 18 அன்னைக்கு அப்படின்னா. ஓ சரி, நம்ம சரியான நேரத்துல பிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இயற்கையாவே இந்த இறைவனுடைய படைப்பு அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி வந்து சேர்ந்தது. அந்த மாதிரி அமைப்புக்கு முக்கிய காரணமாக இருக்க பாசமிகு ஐயா காசிநாதன் ஐயா அவர்களே. அடுத்ததாக என்னுடைய மகன் பாசமிகு ஆகாஷ் முத்துராமன், அதாவது அகில இந்திய பொருளாதார போட்டிருக்கோம், அங்க உட்கார்ந்துருக்காரு அவரு. நான் வந்து 24/7 அடிக்கடி சொல்லுவேன், அவங்க எந்த லிஸ்ட்ல இல்லாட்டி கூட என் கூட எப்போதுமே பயணிப்பாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 31 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 31 ஆண்டு காலம் நாங்க என்னைக்குமே பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஆடி மாசம்லாம் அனுப்புவாங்க, அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அம்மா வீட்டுக்கு கூட நான் அனுப்பல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே தான் பயணிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அருகதை இல்லைன்னு அர்த்தம், அதான் உண்மை. அவங்க இல்லைன்னா நான் கிடையாது, லிஸ்ட்லயே கிடையாது. இந்த அளவுக்கு என்ன லிஸ்ட்ல உயர்த்தி கொண்டு வந்து பேச வச்சு பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய தெய்வத்துக்கு அவங்கள பாருங்க. அவங்க பேர் தான் சாந்தி முத்துராமன். அவங்களை ஏன் நான் கூட்டிட்டு வரேன்னா எல்லாமே ரோல் மாடலா இருக்கணும்னு நினைச்சுக்கணும். கணவன் மனைவி எப்பொழுது ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கிறீர்களோ அப்பொழுது இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் கான்செப்ட், வேற எந்த கான்செப்டும் கிடையாது. அப்படிப்பட்ட என்னுடைய மனைவி சாந்தி முத்துராமன் அவர்களே. அடுத்ததாக பாண்டிச்சேரி மாநிலத்துடைய தலைவர் பாசமிகு ஐயா ராஜ்மோகன் அவர்களே. நம்முடைய மாநிலத்துடைய தலைவர் பாசமிகு தம்பி டாக்டர் டி முத்து அவர்களே. நம்முடைய மாநிலத்துடைய பாண்டிச்சேரி மாநிலத்துடைய செக்ரட்டரி பாசமிகு ஐயா டி கண்ணன் அவர்களே. பாண்டிச்சேரி மாநிலத்துடைய ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் ஆர் கார்த்திக் அவர்களே. ஸ்டேட் செக்ரட்டரி கே வெங்கடேசன் அவர்களே. ஸ்டேட் ஆர்கனைசர் மேட்டுக்குப்பம் மகா அவர்களே. நார்த் சென்னை பிரசிடென்ட் ராமமூர்த்தி அவர்களே. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மகாலட்சுமி அவர்களே. ஸ்டேட் வைஸ் செக்ரட்டரி எஸ் கே வெங்கடேசன் அவர்களே. சென்னை மாநகராட்சி தலைவர் பாசமிகு தம்பி எஸ் சிவபிரகாஷ் அவர்களே. விஜயன் ஐயா அவர்களே, அவருடைய துணை மனைவி அவர்களே, மற்றும் யாருடைய பெயராவது இங்கு விடுபட்டு இருக்கும் அவர்களையும் இணைத்து உங்கள் அனைவரையும் நான் இந்த காலை பொழுதில் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன்.
டென்னிசன் இருப்பாரு, அவர்லாம் அங்கிட்டு போயிட்டே இருப்பாரு, குறுக்கினருக்கும் போயிட்டு இருப்பாரு. எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப பயங்கரமான சுறுசுறுப்பாக அவருக்கும் அவர் பேரையும் நான் சொல்ல மறந்துட்டேன். இருந்தாலும் டென்னிசன் அவர்களே, டென்னிசன் வருகின்ற போட்டோகிராஃபர் அவர்களே, மிக அருமையாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கின்ற வாசமிகு தங்கை சித்ரா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற விடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். ஜெய் பாரத், ஜெய் பாரத், ஜெய் பாரத் அப்படிங்கிறதா நம்முடைய தாரக மந்திரம். அந்த ஜெய் பாரத் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சுதான் நாங்க இந்த அகில இந்திய நமோ இந்து திருக்கோயில் கூட்டமைப்பை உருவாக்கணும். நமோ அப்படின்னா நரேந்திர மோடி அப்படின்றது அர்த்தம். நார்த்ல இங்க எப்படின்னு தெரியல, இங்க யார் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. நமோ என்பது நரேந்திர மோடி அப்படின்றது அதோட அர்த்தம். அதனால அவருடைய புகைப்படத்தை இங்க போட்டிருக்கோம். ஒரு அப்ரூவோட போட்டிருக்கோம், வித்தவுட் அப்ரூவ்டு கிடையாது, வித் அப்ரூவோட போட்டிருக்கோம். அவங்களுக்கு மெயில் போட்டிருக்கோம், அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம். அவங்களோட புகைப்படத்தை நாங்கள் எங்களோட ஐடி கார்டில் போடுறோம், எங்களோட லெட்டர் பேடில் போடுறோன்றது அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம். இன்டிமேஷன் கொடுக்காம நாங்கள் போடலை, இங்கே தவறாக நினைக்க வேண்டாம். அனைத்தும் அவரும் ஒரு தெய்வீக பூமி தான். இந்த இந்தியாவில் அந்த அந்த இறையாண்மை, அந்த கட்டமைப்பு, அந்த கலாச்சாரம் தலைச்சிருக்குதுன்னு அவர்லாம் ஒரு காரணம். கிட்டத்தட்ட ரெக்கார்டு பிரேக் அவருடைய புகைப்படம் இருக்கிறதே நமக்கு ஒரு பெருமையான விஷயம். அதை விட சிறப்பு அங்க ஒரு போட்டுக்க பாருங்க, சங்கராச்சாரியார் ஆன்மீகத்துக்கு முதன்மையான இடத்துல இருக்க ஒரு சங்கராச்சாரியார் ஃபாலோ பண்றவர் தான் அவரு. ஸோ ரெண்டு பேரையும் நம்ம ஒருங்கிணைச்சு தான் இந்த ஒரு விஷயத்தையே, கூட்டமைப்பு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா தான் நீங்க அடுத்த ஸ்டெப்கே போக முடியும். நான் 2020 ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கோயிலை பார்த்தேன். தமிழ்நாட்டில் கிட்ட 4 லட்சம் ஆலயங்கள் இருக்கு, 4 லட்சம் ஆலயங்கள் இருக்கு. நான் பொதுவாக மேட்டுக்குப்பம், இந்த பகுதி, நான் மேட்டுக்குப்பத்தை பகுதியில் நான் கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. நல்லா சின்ன குழந்தையா இருக்கும்போது இங்கே வந்தேன். அங்கேருந்து இங்கே வந்த போதெல்லாம் இங்கெல்லாம் வீடுகளே கிடையாது. நம்ம மகாவுக்கு தெரியும், அவங்க ஊரில் மட்டும் ஒரு 10-15 வீடு இருந்துச்சு. மற்ற வீடெல்லாம் அந்த பக்கம் காணும். இந்த ஆலோதனில் ஒரு 4 வீடு இருந்துச்சு, அந்த பக்கம் மேட்டுக்குப்பத்தில் ஒரு 4 வீடு இருந்துச்சு. ஒரு 10, ஒரு 20-30 வீடு தான் இருந்திருக்கும். அதுக்கு மேலே இருந்திருக்காது, வாய்ப்பு இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக வெறும் கழனி காட்டை தண்ணி தான் இருந்துச்சு. அந்த 42 ஆண்டு காலத்தில் நிறைய மறுமலர்ச்சி நிறைய ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஆக்சுவலாக தமிழகத்தில் இருக்கின்ற 39 பாராளுமன்றம், 234 சட்டமன்றம், 25 மாநகராட்சி, 128 நகராட்சி, 528 பேரூராட்சி, 31 மாவட்ட ஊராட்சி. பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், முடி மாதிரி இருக்கும், ஒரு சில அட்டை இருக்கும். அந்த அட்டை பூச்சியெல்லாம் ஏறிச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கே தெரியாது. அந்த அட்டை இவ்வளவு பெருசா ஆயிடும், விரல் பெருசா ஆயிடும். அப்ப கூட கீழே விழாது. அது கீழே விழுகிறது கொஞ்சம் உப்பு வைக்கணும், உப்பு வச்சோம்னா கீழே விடும், இல்லைன்னா விடவே விடாது, நம்ம விடவே விடாது. அதுவா ஃபுல்லா தண்ணி ரத்தத்தெல்லாம் உறிஞ்சின பிறகு விடும். பட் அது நமக்கு நல்லது, நம்மளுடைய உடலில் உள்ள கெட்ட ரத்தங்களை அது உறிஞ்சி விடும் என்பது அது உண்மையிலே. அங்க உள்ள ஒரு 10 உறுப்பினர் சேர்க்கணும், நம்ம 10 உறுப்பினர் சேர்த்து ஒன்னா சேர்ந்து அந்த ஆலயத்தை ஒன்னா ஒருங்கிணைச்சு கட்டுறது. இப்படித்தான் 10,000 ஒரு கோயில் கட்ட முடியும். பெரிய கோயிலாம் கட்ட முடியாது, எனக்கு ரொம்ப கம்மி. இப்ப வேலை செய்யறதுக்கு அந்த அளவுக்கு டேலண்டான பீப்புள் கிடையாது, அதை செய்யறதுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. அதனாலதான் நாங்க ஒவ்வொரு கிராமம் தோறும் சென்று எல்லா கிராமங்களையும் போய் ஒவ்வொரு கிராமமா பார்த்து அந்த கிராமத்துல சின்ன சின்ன கோயில் ஆலயங்கள் அமைக்கிறதுக்கு நம்முடைய அமைப்பு ஒத்துழைக்கும். அதோட மட்டும் இல்ல, ஆலயம் அமைப்பது மட்டுமல்ல, அந்த ஆலயத்துக்கு கிராமத்துல ஊர் பக்கம் சேங்கான்னு சொல்லுவாங்க, அதாவது தாமரை குளம் சொல்லுவாங்க. தாமரை குளம் எல்லா கோயிலுக்கு பக்கத்துல இருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். இப்ப வேணா அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம அடையாளம் கண்டு அந்த 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 சேங்காய், அந்த தாமரை குளத்தை சரி செஞ்சு அந்த நீரூட்டை சரி பண்ணி அந்த மலர்கள்லாம் அந்த கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி உதவி பண்றதுக்கு ஒரு நோக்கமா, 2வது நோக்கமா செஞ்சோம். அதுக்கு பிறகு நந்தவனத்தை பூக்கிற பூவெல்லாம் நந்தவனத்தை சரி செஞ்சு, நந்தவனங்கள் பக்கத்துல கண்டிப்பா 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கும். எல்லா கோயிலுக்கும் அருகாமையில இடம் எத்தனையோ ஏக்கர் இடங்கள்லாம் கிடக்குது, சும்மா கிடக்குது. அடையாளம் காணப்பட வேண்டும். அந்த அடையாளம் காட்டுறதுக்கு நாங்க ஒரு டீம் வச்சிருக்கோம். அந்த டீமை அறிமுகப்படுத்தி அடுத்த தலைவர் செயலர் பொருளாளர்கள் ஒன்னா கூட்டி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அந்த கோயில்களை உருவாக்கி அந்த கோயிலுக்கு அருகாமையில் ஒரு நந்தவனத்தை வச்சு, நந்தவனத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில் பக்கம் சேங்காயை கரெக்டா செஞ்சு தாமரை குளத்தை சரி பண்ணி அதில் உள்ள பூக்கள்லாம் அந்த கோயிலுக்கு தினந்தோறும் பூஜை பண்றதுக்கு வேலை பண்ணுவோம். சும்மா கிடக்கிற 4000 கோயில், 4 லட்சம் கோயில்ல 79,000 கோயில் மட்டும்தான் ஆக்டிவ்ல இருக்கு. மீதி கோயில என்ன பண்றது, சும்மா விட்டோம்னா எப்படி இருக்கு? அங்க உள்ள தெய்வங்கள்லாம் பாவம் தானே, அந்த தெய்வங்களுக்கு பூஜை பண்றதுக்கு நம்ம உதவுவோம் அப்படின்னு நோக்கத்துல தான் இதை ஆரம்பிச்சோமே, வேற எதுவும் நோக்கம் இல்லை. ஒவ்வொரு நம்ம கிருஷ்ணகிரியில தான் அதிகமான, கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மா பதவி பண்ண சொன்னேன். இந்த மொத்தம் இருக்கிற 38 மாவட்டம், சென்னை ஒரு மாவட்டமா வச்சுக்கிறோம்.
இங்க ஆனா சென்னை வந்து 3 மாவட்டம் வச்சிருக்காங்க. 3 மாவட்டம் எல்லாம் ஒரு மாவட்டம் ஆக்கி 38 மாவட்டம் வச்சிருக்காங்க. இந்த 38 மாவட்டத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3198 ஆலயங்கள் இருக்கு. 3198 ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இருக்குது. அதனாலதான் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன். அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க அஞ்சட்டி போயிருக்கலாமா? அஞ்சட்டி தெரியுமா? தெரியாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, மலைப்பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 400 அடி உயரத்துல இருக்கும். அங்க வந்து ஃபுட்டெல்லாம் நமக்கு கிடைக்காது. சாப்பாடு ஃபுட் இருக்குல்ல, ஃபுட்டெல்லாம் நம்ம நார்மல் ஃபுட் அங்கே கிடைக்காது. அங்க வந்து இந்த பெரிய பெரிய கிழங்கு, இவ்வளவு பெரிய கிழங்கு இருக்கும் பூமிக்கு அடியில. அந்த கிழங்கு என்ன பண்ணும், அந்த பகுதிக்கு மக்களுக்கு அவ்வளவுதான் அந்த டேலண்ட் அவ்வளவுதான் இருக்கு. அவங்களுடைய திறமை அது. அந்த கிழங்கு நல்லா போட்டு ஆட்டி இல்லை புளி தண்டு பிடிச்சி கொடுக்குறான். புட்டு நல்லா இவ்வளவு பெருசு இருக்கு அதை நல்லா சீவுறான். சீவிட்டு அதை நல்லா ஹோல்ட் பண்றான். வெள்ளை கலரை ஹோல்ட் பண்ணி என்ன பண்ண தேனை நிரப்புறான். தேனை எடுத்து அதை குறித்து தீயில நெருப்பை மூட்டி அதை சுடுறான். சுட்டுட்டு நல்லா சுட்டு திருப்பி எடுக்கிறான். திருப்பி எடுத்தா கருப்பாயி ஃபுல்லா ஒயிட் ஆயிருது. நல்லா பெரிய இவ்வளவு நெட்டு கல்வாழையில இருக்கு. அந்த வாழையில இப்படி போடுறான். போட்டுட்டு அந்த கிழங்கோட பாட்டை தூக்கி இப்படி ஒரு உதறான். அப்படியே நம்ம சேமியா உதிருது பாத்தீங்களா, அது மாதிரி உதிருது. நீங்க சாப்பிட்டீங்கன்னா 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஊர் உங்க மாவட்டத்துல இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அங்கேயும் ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வேல்யூபிளா ஃபுல்லாவே அந்த என்ன சொல்ற மலை ஜாதியினர், நரிக்குறன்னு சொன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க. மலை ஜாதியினர் அவங்க தான் அதை ஆக்கியபை பண்ணதை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கோயில் கூட நாங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு கூட நம்ம வந்து கோயிலை கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்துக்கு தகுந்தாற்போல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நான் போய் ஒரு நாள் அங்க உண்மையிலே அந்த மக்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அந்த மக்கள் கிடைச்சது. அந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கஷ்டப்படுவாங்க, நம்ம போறவங்களை கஷ்டப்பட விட மாட்டாங்க. இந்த வண்டி காரு 2 வீலர் எல்லாம் மேல போகாது. அவங்க வந்து ஒரு இந்த தொட்டி தூரி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஐயா இதுல உட்காருங்க சொல்லி தூக்கி அழகா தூக்கி அங்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல ஒரு கோயில் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க போய் பார்க்கணுன்றதுனால சொல்றேன். ரியல் பிளேஸ், ரியலான இடம், உண்மையான இடங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதான் இதோட உண்மைத்தன்மை அதான் அப்படின்றது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கோயில்லாம் சிறிய கோயில்லாம் நம்ம வந்து பாலடைஞ்ச கோயில் நிறைய இருக்கு. அந்த கோயில்லாம் சரி பண்ணலாம், காம்பவுண்ட் வாலை சரி பண்ணலாம். தினந்தோறும் பூஜைக்கு நம்ம ஏதாவது உதவலாம். ஆன்மீகம் எங்கு தலைத்தெரிக்கிறதோ அந்த நாடு செழிப்பாக இருக்கும். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் உண்மை. அதுக்காகத்தான் நாங்கள் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களாம் இதுல வந்து பலதரப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களா இருக்காங்க. அரசியல் கட்சி என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு, அமைப்பு என்பது வேறு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க எந்த விதமான அரசியல் கட்சியை சார்ந்திருந்தாலும் இருங்க, தாய் நாட்டுக்காக, தாய் மண்ணுக்காக, இந்த இந்த சமூகத்துக்காக, இந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக ஏதாவது செய்யுங்க. எங்கெல்லாம் கலாச்சாரம் எங்க கிடைச்சு, கலை கலாச்சாரம் எங்க உருவாச்சு? கோயில்ல தான் இப்ப கூட நீங்க பாருங்க, அம்மாவுக்கு கூழ் ஊத்துறாங்க, அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க. என்ன பண்றாங்க? அடிக்கிறான், டம் அடிக்கிறான், டம்மு அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான், அழகு குத்துறான். எல்லா விஷயத்தையும் எங்க நடக்குதுங்க? எங்க இருந்தா கலாச்சாரமே எங்க இருந்தா உருவாயிருக்கு. அதுக்குதான் உங்களை ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்றும் என்று கூறியது அது ஒரே காரணம் தான், வேற எந்த காரணமும் இல்ல. ஆன்மீகம் எங்கு தலைத்திருக்கிறதோ அங்கு சிறப்பான குடும்பம் அமையும். ஒரு குடும்பம் சிறப்பாக அமைந்தால்தான் அந்த ஊர் நல்லா இருக்கு. அந்த ஊர் நல்லா இருந்தாதான் அந்த மாவட்டம் நல்லா இருக்கு. அந்த மாவட்டம் நல்லா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனாலதான் நார்த் பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தி, பயங்கர பக்தி. நார்த்து பக்கம் சாதாரணமா இந்த மாதிரி ஐயா இருக்காங்க தெரியுங்களா, காவி வேஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை. பிஎம்மா இருக்கட்டும், சிஎம்மா இருக்கட்டும், அந்த காவி வேஷ்டி கட்டி போனவங்களுக்கு ஒரு மரியாதை, தனி மரியாதை கொடுக்குறாங்க அங்க. அந்த மரியாதை இங்கேயும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் உணர்கின்றேன். அப்படி மரியாதை கொடுக்க செய்ய வேண்டும், ஆன்மீக பூமியாக மாற்ற வேண்டும். இதுதான் உண்மை. எல்லாரும் யாருக்கு விருப்பம் அவங்க சாமியை கும்பிடட்டும். சாமி ஒண்ணுதான், அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நம்ம செய்யறத அவங்க யாரும் இருக்கக்கூடாது. தம்பி சொன்னாங்க, அங்க ஒரு கோயில வந்து ஒரு இடிச்சுட்டாங்க, ஒரு சிவன் கோயில, பழம்பெரும் சிவன் கோயில் இடிச்சுட்டாங்க. அதுக்காக நாங்களும் ஒரு கொலை கொடுத்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம். நீர்நிலையில இருந்தா எல்லாத்தையும் நீங்க எடுத்துருவீங்களா அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டிருக்கோம். அரசாங்கத்தை, அதே அரசாங்கத்தை கோர்ட்டு எவ்வளவு வேணாலும் ஆர்டர் வேணாலும் கொடுக்கட்டும். கோர்ட்டு கொடுக்குற மாதிரி இங்க ஊரே இருக்காது. சென்னையில பாதி சென்னை வெறும் நீர்நிலையில தானே இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்க வந்து நோட்டை எழுதி போட்டு கேட்டிருக்கோம். இந்த கோயிலை இடித்தது தவறு என்பதை, அரசாங்கம் செய்தது தவறு என்பதை நாங்கள் சுட்டி கட்டுறோம். அவங்க உடனே கையை வரிக்கிறாங்க. கோர்ட்டு சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் செஞ்சிருக்கோம். சட்டம் சொல்றது எல்லாம் செஞ்சா இப்ப நாடு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சுதான் பார்க்கணும். அப்படின்னா இதெல்லாம் போராடுறதுக்கு இந்த ஒரு அமைப்பு நமக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படின்றதுனாலதான் நாங்க இந்த அமைப்பை தொடங்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா குடும்பத்திலையும் நம்மளால முடிஞ்ச அளவு ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு வீடு வீடா போங்க,
மாதிரி நம்ம ஒரு காலத்துல ரத யாத்திரை அப்படின்னு நார்த் இந்தியாவில் வந்து இங்க பண்ணாங்க. அத்வானி செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க அவங்க? அதை செஞ்ச இங்கெல்லாம் தாமரை அப்படின்னு சொல்லத்துக்கவே பயந்துகிட்டு இருந்த காலத்துல இது நடந்துச்சு. இப்ப தாமரை சொந்தங்கள் நிறைய வந்துட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப தாமரைன்னு சொன்னா பயந்த காலம் போய் தளர்ந்து நிற்கிற காலம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு காலம், ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் ஆன்மீகம் தான். ஆன்மீகமும் எப்பொழுதும் ஆன்மீகத்தை சார்ந்து, ஆன்மீகமும் அரசியலும் ரெண்டு கண்கள்ன்றாங்க. ஆன்மீகம் ஒரு கண்ணுனா அரசியல் இன்னொரு கண்ணு. அரசியல் இல்லாம ஆன்மீகம் பண்ண முடியாது, ஆன்மீகம் இல்லாம அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை. யாரு வேணாலும் எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க வந்து எல்லாம் ஒற்றுமையா வந்து வேலை செய்ய நம்மளால முடிஞ்ச அளவு நிறைய ஆலயங்களை, சின்ன சின்ன ஆலயங்களை கட்டி, அந்த ஆலயங்களை கட்டி அந்த ஆலயங்களுக்கு குடமுழுக்கு செய்து அந்த ஆலய வழிபாடுகள் தினந்தோறும் நடப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் நோக்கம். என்னால முடிஞ்ச அளவு, நம்ம குழுவால முடிஞ்ச அளவு கண்டிப்பாக கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் என்னுடைய இலக்கு வந்து 10,001 ஆலயங்கள் கட்ட வேண்டும். அடுத்து நம்ம பூஜை போட்டு தொடங்கி எல்லாருமே ஒற்றுமையா இருந்து செஞ்சோம்னா கண்டிப்பா 10,001 ஆலயங்களையும் கண்டிப்பா கட்ட முடிப்போம். அதை மாற்றுக்கிறது உங்களுடைய ஒற்றுமையுடன், உங்களுடைய ஆதரவுடன் கண்டிப்பாக 10,001 கட்டுவோம் அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா எந்த செயலை செய்தாலும் முதல்ல இலக்கு 70 பேர் தான் நாங்கள் நினைச்சோம். இப்போ 90 பேர் வந்துட்டாங்கல்ல. 70 பேர் இலக்கு நினைச்சோம், 90 பேர் வந்துட்டோம்ல. இது மாதிரி 10,001 கோயில் கட்டுறதுக்கு இலக்கு நினைச்சிருக்கிறோம். 10,001 1,00,000 கோயிலோட கட்டுவோம். 1,00,000 கோயில் ஒழுங்கா பண்ணுவோம். எத்தனையோ கோயில் சிதிலடைஞ்சு கிடக்குது, அந்த கோயிலை சரி பண்ணுவோம். எல்லாம் ரெக்கார்டோட, வித் ரெக்கார்டோட பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சட்டத்துல இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு. இந்த அரசாங்கமே அவ்வளவு பணங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறது. வருமானம் வரக்கூடிய ஒரு துறை தான் இந்த HRNC துறை. இந்த HRNC துறையில இருக்கிற பணமே பல கோடி ரூபாய். நம்ம மக்கள் போனாலும் எங்க போற பணத்தை அங்கதானே கொண்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்தி நம்மளால முடிஞ்ச அளவு ஆன்மீகத்துக்கு எவ்வளவு பண்ணணுமோ ஆன்மீகத்தை பண்ணுங்க. மக்கள்கிட்ட நிறைய அந்த ஆன்மீகத்தை பாத்தீங்களா, கிறிஸ்துவ மதத்துல என்ன பண்றாங்கன்னா பின்னோடி சொல்றாங்க, சின்ன சின்ன பின்னோடிதான் கொண்டு வராங்க. அவங்க மத மாற்றத்தை பண்றாங்க. நம்ம மத மாற்றத்துக்காக நம்ம சொல்ல வரல. நம்ம உள்ள இந்து கரெக்டா இந்துத்துவா எடுத்து போய் அந்த சக்தி என்ன பண்ணுமோ அந்த சக்தியை நம்ம பண்ணோம்னால நம்ம போதும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில போய் ஆன்மீகத்தை வளர்த்து ஆன்மீக பூமியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆன்மீக பூமியாக திகழ்ந்து கொண்டிருக்க தமிழகம் தான் ஆன்மீக பூமி. நரேந்திர மோடி கூட சொல்லியிருக்காங்க, வரும்போது சொன்னாங்க, நீங்க பாருங்க, நல்லா பாருங்க, ராஜராஜன் அங்க இருக்காரு, அங்க இருந்து போறாரு இமயமலை, கடாரம் கொண்டான் என்ன சொன்னாங்க, மலேசியால இருந்து வந்தாங்க, மலேசியாவுக்கு போல அங்க இருந்து அழகி வந்து தான் வந்தாங்க. தமிழ்நாடு சேர சோழ பாண்டிய இந்த 3 இந்த குறுநில மன்னர்கள் தான் இவ்வளவு தூரம் ஆட்சியா பண்ணிருக்காங்க. சும்மா பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஒரு ஆன்மீகம் இருந்துச்சு, அந்த பவர் இருந்துச்சு, சாமியோட சக்தி இருந்துச்சு. ஏன் என்ன சொல்ல போனா பாராளுமன்றத்தை போய் பாருங்க, செங்கோலை வச்சாங்க. செங்கோலை எப்படி வச்சாங்க? 2 பேர் தமிழக கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காக செய்தார்கள். தமிழக கலாச்சாரம்னா என்னன்னு பறைசாத்திருக்காங்க. தேவையில்லாதவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் காதுல ஆகக்கூடாது. உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உண்மைத்தன்மைக்காகத்தான் நாம் பாடுபட வேண்டும் ஒழிய மாற்று சக்திக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோட்பாடு, என்னுடைய செயல்பாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தாங்களால் முடிந்த சேவைகளை தினந்தோறும் செய்து கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் ஒவ்வொரு ஆலயமாக சென்று அறியாமல் கோயில் இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த கோயிலுக்கு ஏதாவது பண்றேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடை கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேன். அந்த வேலையை செய்யறதுக்கு வேண்டிய எடுத்துக்காட்டை கண்டிப்பா நான் செய்வேன். எல்லா சக்தியும் மீறி நம்மள்கிட்ட எல்லா சிஸ்டமும் இருக்கு. ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு சிஸ்டம் இல்லைன்னா இல்லை. கிட்டத்தட்ட 70 விதமான சிஸ்டம்ஸ் வச்சிருக்கிறோம், 70 சிஸ்டம் வச்சிருக்கோம். இந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லைங்களா? நீங்க ஒரு ஆளு கிடையாது, ஒரு ஆளுக்கு பக்கத்துல 70 பேர் நிக்கிறாங்க. நீங்க நினைப்பு வச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒவ்வொரு பெயர் வச்சிருக்கிறோம், ஒண்ணுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கிறோம், ஒண்ணுக்கு ஒவ்வொரு செயல்பாடு வச்சிருக்கிறோம். நம்மிடம் இருப்பவர்கள் யாரும் பிறரிடம் சென்று கையேந்த கூடாது அப்படிங்கறத எங்களுடைய நோக்கமே, வேற எந்த நோக்கமும் கிடையாது. எல்லாமே இங்க இருக்கு. நான் ஆக்சுவலா ஒரு மாட்டு பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி மாட்டு பண்ண வைக்கும் போது அதோட கழிவை என்ன பண்ணதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ண டக்குன்னு ஒரு ஆட்டு பண்ண வைக்கலாம்னு தோணுச்சு. சரி, மாட்டு பண்ண உள்ள கழிவு ஆட்டு பண்ணைக்கு வந்துச்சு. ஆடு வளர்க்கலாம், ஆடுல உள்ள கழிவு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க பார்த்தா கோழி பண்ண வைக்கலாம் ஒரு பிளான் வந்துச்சு. சரி, கோழி பண்ணி வச்சிருவோம். அப்ப கோழி பண்ணையில உள்ள கழிவு என்ன பண்றது?
அந்த கேள்வி வேஸ்ட்டாக தானே போகுது. சரி ஓகே, ஒரு மீன் பண்ண வைக்கலாம், மீன் சாப்பிட்றது. அப்புறம் கோ டு டைரக்ட் பிஸ்னஸ். 24 இன்ட்டு வால் கிளாக் டைம் இது அப்படியே ரொட்டேட்டாக வரும், 360 வரும், 360. இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது எதுவுமே இருக்கு, எல்லாமே இருக்கும், எல்லாமே கிடைக்கும், அனைத்து வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். பதவி வேணுமா பதவி கிடைக்கும், பணம் வேணுமா பணம் கிடைக்கும், பட்டம் வேணுமா பட்டம் கிடைக்கும், எல்லாமே இங்கே கிடைக்கும். கிடைக்காது எதுவுமே இல்லை. நீங்கள் அதுக்காக ஏங்கவே தேவை கிடையாது. எல்லா வசதிகளும் இங்கே இருக்கும் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் முதலிடத்தில் இருக்கிறதா இந்த ஆன்மீகம். அதான் அகில இந்திய நமோ இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு. எவ்வளோ வச்சிருக்கோம், அவ்வளோ வச்சிருந்தாலும் இதான முதலிடத்தில் இருக்குது. ஒரு போலீஸ் பப்ளிக் அண்டர்னு வச்சிருக்கிறோம், மீடியா ரைட்ஸ் கிளப் அப்படின்னு வச்சிருக்கிறோம், திங்கள் முழக்கம் ஒரு பத்திரிகை வச்சிருக்கிறோம், ஐக்ரோ பேங்க்னு ஒரு மைக்ரோ பினான்ஸ் பேங்க் வச்சிருக்கிறோம், ஐக்ரோ சிட்டன் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாருக்கும் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு ஒரு குட் நியூஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்படி பல எல்லாரும் இது எல்லாத்தையும் ஓச்சுட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா அரசியல் என்பது வேறு, அமைப்பு என்பது வேறு, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க அதெல்லாம் மிங்கிள் பண்ணவே கூடாது. ஆனா நீங்க ஒரு நாளைக்கு என்னை பார்த்து கேட்டீங்கன்னா, நீ அன்னைக்கு வந்த நீ வந்தீங்களா, நீ பேசுறீங்களா, சொன்னீங்களான்னு கேட்பீங்களா? அதனாலதான் ஒரு அரசியல் பொறுத்தவரை சொல்லாம ஓப்பனாக உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன அரசியல் வச்சிருக்கீங்களா, நீங்க எப்படி நடத்துறீங்க அதான் கேட்கக்கூடாது. அது வேற இது வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க பாட்டில் உங்க பயணிக்கலாம், நீங்க பாட்டில் உங்க வழியில பயணிக்கலாம், நான் பாட்டில் என் வழியில பயணிச்சுட்டு இருக்கேன். ஆனா இங்க வரும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தம் ஒன்னா சேர்ந்துக்கலாம். இதுதான் விஷயம். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அமைப்புகளை அரசாங்கம் நினைத்தால் ஒரு செகண்ட் தான், வித்தின் செகண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அரசியல் கட்சியை மட்டும் க்ளோஸ் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. அதனால அதை மட்டும் நாங்கள் வச்சிருக்கோம். எல்லாரையும் உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா பாதுகாக்கிறது அந்த அரசியல் கட்சி தான் பார்க்க. அப்போதைக்கு நான் போய் ஆனா வாங்க முத்தண்ணா நீங்க பொறுப்பில் இருக்க வாங்கின கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா நான் தலைவராக இருக்க முடியாது. நான் உங்களை கேட்காம உங்களுடைய குறைபாடுகளை, உங்களுக்கு ஏற்கின்ற இடர்பாடுகளை நான் தவிர்க்க தெரிஞ்சிருக்க வேண்டாம். உங்களை காப்பாற்ற நான் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நான் தலைவர், இல்லைன்னா நான் தலைவர் இல்லை. அதான் உண்மை. நான் போய் இன்னொருத்தர் உதவி கேட்டு உங்களை காப்பாற்றணும்னா அது ஒரு ஸ்டெப்பு போயிட்டு திருப்பி நான் உங்களை காப்பாற்றணும். இப்போ அப்படி கிடையாது. நானே நேராக வருவேன், ஃபோன் பண்ணி என்ன உனக்கு என்னப்பா பிரச்சனை, வாங்கி வா உன் பிரச்சனை சொல்லு, உன்னை எந்த ஆஃபீஸர் மிரட்டுறான் கொண்டா போன கொண்டா அப்படின்னு அங்கே உட்காந்தே பேசுவோம். அப்போ உங்களுடைய குறைபாட்டிற்கு உங்களுடைய கேள்விக்கு அங்கே உடனே பதில் கிடைக்கும். நான் இன்னதை விட்டுட்டு இன்னொருத்தர் போய் கேட்டு ஐயா கொஞ்சம் அவர் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னா அப்ப நான் தலைவராக இருக்க லாய்க்கலன்னு அர்த்தம். நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் நான் உங்களை காப்பாற்ற கற்றுக்கொள்ள வேண்டாம். இதுதான் உண்மை. உங்களை காப்பாற்றலாம் நான் தலைவர் கிடையாது. உங்களை ஏதோ ஒன்று நடந்துருச்சு, உங்களை ஒரு கூட்டமே ஒரு போராட்டம் போடுறீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை எனக்கு வெளியில கொண்டு வர தெரியணும். அதுக்கு ஒரு டீம். நான் போய் இன்னொரு ஆள்கிட்ட அன்னைக்கு திருப்பி வரும்போது அங்கே பிரச்சனை வந்துடும். அதுக்குள்ள நீங்க அதில் சஃபர் ஆயிடுவீங்க. அதான் உண்மை. அதுக்காக தான் அந்த அரசியல் கட்சி வச்சிருக்கேன், வேற எதுவும் விஷயம் கிடையாது. அரசியல் கட்சி இருக்கு, பட் அதை பற்றி நீங்க பேச வேண்டாம். நீங்க ஒரு காலத்துல கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா நீ அரசியல் கட்சி எப்படி அதை பண்ணு கேட்டீங்கன்னா சிக்கலா இருக்குல்ல. அதனாலதான் அந்த உண்மையை சொல்றேன். பட் அது வேற இது வேற நீங்க மனசில் நினைச்சுட்டு ஒன்லி ஆன்மீக பயணத்தை மட்டும் மேற்கொள்ளுங்கள், ஆன்மீகத்தை மட்டும் செயல்படுத்துங்கள். ஆன்மீக நோக்கத்திற்காக இங்கு கூடியிருக்கின்றோம், அதை மட்டும் தாங்கள் சிறப்பாக செய்யுங்கள். சிறப்பாக செய்து இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றுங்கள், தமிழகத்துடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுங்கள், தமிழகத்துடைய பண்பாட்டை பாதுகாருங்கள். பாருங்க, எங்க வேணாலும் போய் பாருங்க, தமிழ்நாட்டு கல்ச்சர்னா வெளிநாட்டுக்காரன் கூட பயப்படுவான். தமிழ்நாட்டு கல்ச்சர்னா வெளிநாட்டுக்காரன் கூட பயப்படுவான். போய் அமெரிக்காவில் போய் தமிழ்நாட்டு பண்ண கட்டிக்கணும் உடனே கட்டிக்கிறோம்மா. ஆனா நம்மால போய் கேட்டா கட்டிக்க மாட்டோம்மா. இதுக்கு காரணம் ஒரே காரணம், நல்ல கல்ச்சர் இருக்கு, நல்ல கலாச்சாரம் இருக்குங்கிறதா உண்மை. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு இந்த ஆன்மீகம் தேவைப்படுகிறது என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் இருந்தால்தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். சோ ஆன்மீகம், அதுக்கு தான் சொன்னாங்க ஆன்மீகம் கண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆன்மீகம் உங்களை காப்பாற்றும். எனவே ஆன்மீகத்தை முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்றுங்கள், செயலாற்றுங்கள், செயலாற்றுங்கள். எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தை அகில இந்திய தலைவர், அகில இந்திய பொதுச் செயலாளர், அகில இந்திய பொருளாளர், மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், மாநில அமைப்பாளர், அகில இந்திய அமைப்பாளர், ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட்டுக்குள்ள கலந்து பேசி தினந்தோறும் பேசுங்க. பேசினா தான் விரிவடையும். அப்பதான் திட்டங்கள் தெரியும். உங்களுடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம் வரும். உங்களுக்கு டிராவலுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு உணர்ந்தனால எங்க பொதுச் செயலர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியாவை கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். 40 மாவட்ட தலைவர்களையும் அழைத்து அடுத்த கூட்டத்தை போடுவோம்.
இந்த 40 மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு வாகனம் ஏற்படுத்தி தருவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக அடுத்த கூட்டத்தில் கண்டிப்பா அறிவிப்போம். 40 மாவட்ட தலைவர்களுக்கும் 40 கார் வாங்கி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நான் பாட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி, அது செஞ்சா தானே கரெக்டா இருக்கும். செய்யறதுக்கு நீங்களா ஒத்துழைக்கல. கிருஷ்ணகிரி மாவட்டமா என்னம்மா உங்க மாவட்டத்தில் சொல்லியிருக்காருமா, நான் வந்து 1000 நபர்களை தருகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து எதிர்பாராத சொல்ல ஒரு உடல்ல சஃபர் தச்சுவார், அதனால வரல. வந்துருவார், கண்டிப்பா வருவார் சொல்றேன். அவர் தான் முத சொன்னார், 40 மாவட்ட தலைவர்களை நான் வந்து 1000 பீப்புள் நான் உங்களுக்கு தரேன், இன்னொரு 2 months கேப் எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். ஓகே டன் சூப்பர் அப்படின்னு முதல்ல அவருக்கு சொன்னவர் இன்னைக்கு வர முடியலன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. இருந்தாலும் அவருடைய சூழ்நிலை அது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று அட்மிட் ஆகிட்டு வர முடியல. பட் அவர் வந்து செஞ்சுவார். ஏன்னா சிகாட்டி கூட சொல்றாருல்ல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்மளால செய்ய முடியும், நினைக்காத எதுவுமே கண்டிப்பா செய்ய முடியாது அப்படிங்கிறத உண்மை. அதனால எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வாங்கி தருவோம். அதோட மட்டுமல்லாம நாங்கள் வந்து ஒரு மைக்ரோ பினான்ஸ் பேங்க் வச்சிருக்கோம், மைக்ரோ அப்படின்னு ஒரு மைக்ரோ பினான்ஸ் பேங்க் வச்சிருக்கோம். அந்த மைக்ரோ பினான்ஸ் பேங்க்ல வந்து இந்த 40 மாவட்ட தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாவட்ட தலைவருக்கும் ஒவ்வொரு வங்கி கிளைகளை அமைத்து கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு வழிவகை செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒருவேளை ஒன்று வந்து காரு, இன்னொன்று வந்து வாழ்வாதாரம். அதாவது முதல்ல உங்க பொண்டாட்டி, உங்க புள்ள, உங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு வேணும், அந்த சாப்பாட்டுக்கு ஒரு இன்கம் வேணும். அதுக்கு தான் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க். அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க் வச்சு கொடுக்கும்போது நீங்க வந்து சமுதாயத்துல ஒரு மனிதனாக உயர்த்தப்படுகிறீர்கள், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைச்சிருது. அன்றாட உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, உங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பிரச்சனை இல்லை. உங்க குழந்தைங்க கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்கு நல்லபடியா போவாங்க, அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்கும் போது நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் போது நல்ல சம்பளம் கிடைக்கும், உங்க குடும்பம் வந்து சிறப்பாயிடும் அப்படின்றது என்னோட கான்செப்ட். முதலில் 40 மாவட்ட தலைவர்களும் அந்த யூனிட் தலைவர், செயலர், பொருளாதார அமைப்பாளர் என்ற ஒரு 5 பேர் கொண்ட குழுவிற்கு அனைத்து சலுகைகளையும் கண்டிப்பாக செய்து வருவோம். அடுத்த கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அகில இந்திய பொதுச் செயலாளரும், அகில இந்திய தலைவரும், மாநில தலைவர், மாநில பொதுச் செயலர் இந்த 5 10 பேர் ஒரு குழு வச்சிருக்கிறோம். இந்த 10 பேரும் இணைந்து எப்படியெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற திட்டத்தை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வோம். ஏதாவது ஒரு வேலை செஞ்சா தான் வேலை நடக்கும். எல்லாரும் சொல்லிவிட்டு போனா என்னதான் பண்றது? சொல்லிவிட்டு போறதோட இருக்கக்கூடாது, அந்த வேலையை கண்டிப்பா செய்யணும். இப்ப முதல்ல வேணா நம்ம செய்யலாம், என்ன மகா நம்ம ஏரியாவில் வேணா ஒன்று பண்ணிடலாம், முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குதான் இந்த நம்ம சென்னை மாநகராட்சி தலைவர், சென்னை மாநகராட்சி அமைப்பாளர் 2 பேர் போச்சல ஒரு அம்மா லேடி போட்டிருக்கீங்களாப்பா, அவங்க வரலையா இன்னைக்கு? சரி ஓகே, அது முதல்ல சென்னை மாநகரத்தில் ஒரு ட்ரையல் வேணா பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் பாண்டிச்சேரியில் கால் வைக்கும் பொழுது ஒரு 500 நபர்களை, அது ஒரு சின்ன ஊர் தான், ஒரு 24 வார்டு தான். நம்ம வார்டு இருக்கு பாருங்க, வார்டு ஓட்டு கூட அங்கே இருக்காது. அது எம்எல்ஏ தொகுதி கான்ஸ்டியூஷன். அது அந்த 3 மாவட்டத்திலும் இணைத்து ஆன்மீக ரீதியாக என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். பட் மக்கள் அங்கே இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அது எந்த ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது. அனுமதியோட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் சொல்லும்போது 38 மாவட்டம்னு சொன்னாரு, அதில் பாண்டிச்சேரி எங்க உட்கட்டாரோன்னு பார்த்தேன். ஆனா கடைசியா வரும்போது 40 சேர்ந்துட்டு. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி என்பது ஒரு சித்தர் பூமி. அங்க அறிமுகமான சித்தர்களே 30-35 சித்தர்கள் எல்லாருமே கோயில் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கிறது ராமச்சந்திரன் ஐயாவுடைய கோயில். உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க எப்போனாலும் நான் தொடர்பு கொள்ளலாம், அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிற சூழ்நிலையில இது வந்து ஒரு கட்டுக்கோப்பா அதை எடுத்துட்டு போகணும். இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, இந்த ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு தலைவரெல்லாம் விளக்குவாங்க, அந்த ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு போங்க. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது. உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த செயல்பாடை ஆரம்பிங்கள். ஆடி 12 அன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம், பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம், கூட்டமும் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நடக்கும், எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. இவ்வுலகம் ஆன்மீகம் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை. இந்த ஆன்மீகத்தை தலைப்பதற்காக நாம் இந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஆன்மீக பூமி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக பூமியில் நாம் ஆன்மீகத்தை தலைத்து வாங்குவதற்கு, மறைக்கப்பட்ட உண்மைகளை எடுத்து கொண்டு வருவதற்கு நாம் வர வேண்டும். அதுக்குதான் நான் சொன்னேன், பழைய புராதன கோயிலெல்லாம் சரி பண்ணுங்க, சரி பண்ணுறதுக்கு நாங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறோம். கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்வெட்டுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை ஆண்டு காலம் இருக்குது,
யாரால இது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இது ஏன் இப்படி கிடக்குது. ஒரு சில பழைய கோயில்ல 234 சிவன் ஆலயங்கள்ல 30-40 செயல்பாட்டுல இருக்கு, மற்றெல்லாம் செயல்பாட்டுல இல்லை. இருக்கத்துல இந்தியாவில் இருக்க சிவன் கோயில்ல 92% வந்து இங்கதான் இருக்கு, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 92% இங்கதான் இருக்கு. அந்த சிவன் கோயில்லாம் பாலடைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு இலக்கை நோக்கி வாங்க, அதை சரி பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆன்மீகத்துக்கு பாடுபடுக்கல, அந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தனியா ஒரு தெம்பு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நாங்கள் ஒரு வழிகாட்டத்தை தான் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான இடையூறு இன்றி இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம விலை போட்டுருக்கோம். மாநில தலைவர் அதுதான் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு நானும் ஒப்புதல் கொடுத்து இன்றைய தினத்திலிருந்து ஈடுபடவும் செயல்பட்டு நன்றி.